சிவகாசி எஸ்டி கார்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான வண்டி தான் பார்க்க போறோம். என்ன வண்டினா 4 வீல் டிரைவிங்ல இருக்கிற வண்டி தாங்க. நீங்க தம்ப்நெயில்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வண்டின்னு. ஆமாங்க, மஹேந்திரா தார். நிறைய பேரோட கனவு வண்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அது ஒரு 4 வீல் டிரைவ்ல இந்த வண்டி வந்து இருக்குதுங்க. வண்டி ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல சும்மா அட்டகாசமா பிளாக் கலர்ல இருக்குதுன்னு சொல்லணுங்க. வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஸ்டி கார்ஸ் இந்த வண்டி எவ்வளவு கோட் பண்றாங்க, இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தார் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்டீரியர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பாருங்க நம்ம சிவகாசி ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்லா ஒரு செம்மையான ஒரு கிளைமேட்ல நம்ம வந்து அப்படி சிவகாசிக்குள்ள அப்படி இந்த வண்டி வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வந்து டேஷ்போர்டை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டை பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு அருமையான ஃபுல் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டபுள் கலர்ஸ் அந்த மாதிரி கிடையாது, ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம ராயலாகவும் ஒரு பிரீமியம் லுக்கு வந்து இந்த வண்டி கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏசியோட வெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்டான ஒரு ஷேப்ல, அது ஒரு நடுவில் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு த்ராட்டில் நல்லா செம்மையா கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லாங்க. இது பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம் லுக் இருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா ஏசியோட ப்ளோவிங்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஏசியோட ப்ளோவிங் வந்து அருமையா இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன் ரோட்ல ஓட்ட போறீங்களா, ஆஃப் ரோட்ல ஓட்ட போறீங்களா, எந்த மாதிரி இடத்துல ஓட்ட போறீங்கன்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக், உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட், உங்க வாட்ஸ்அப் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து லைன் கேமராஸ் இருக்கு, எஃப்எம்ஸ் இருக்கு. உங்களுக்கு இப்போ வண்டியோட இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல வந்துடும். ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும், உங்களுக்கு மொபைல் வந்துடும், நேவிகேஷன் வந்துருது, இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருது. ஸோ வந்து இது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட டோட்டலான வந்து எல்லாவோட ஃபியூச்சர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க வந்து இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டை வந்து சிஸ்டத்திலே வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏசி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் வந்து செம்மையாவே இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வேணுமா, இந்த ஆப்ஷன்ஸ் நார்மலா எல்லா வண்டிக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிரீமியமான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் லைட்டுக்குரிய லைட்ஸா இருக்கட்டும், அப்புறம் சீட் பெல்ட் வார்னிங்கா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டச்சபிளா வந்து லைட்டா பிரஸ்ஸிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி நல்லா பார்க்கறதுக்கே நல்ல ஒரு நீட் அண்ட் லுக்கா இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அடுத்து முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 வீல் டிரைவ்ல வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 வீல் டிரைவ் போகணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு 4 வீல் டிரைவ் இந்த வண்டியில வந்து செம்மையா போகலாம். ஸோ ஆஃப் ரோடுக்குலாம் ஒரு அருமையான செம்மையான வண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வண்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான அந்த வண்டி பார்க்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னாலே நல்ல ஃபுல் பிளாக்ல வந்து நல்ல செம்மையா வந்து இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து வெளியே வந்து எக்ஸ்ட்ரா பேச்சஸ் மாதிரி கொடுக்காம இந்த வண்டி ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்ல மோல்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக நடுவில் சென்டர்ல ஏர் பேக் வேற வந்துருது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தாலுமே இந்த வண்டி அருமையா இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க வந்து நம்ம லாங்லாம் போகணும், வெளியூர்லாம் போகணும்னா நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரீயா நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க மொபைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் மூலமா வந்து நீங்க ஈஸியாவே வந்து இந்த வண்டி வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த இன்டீரியர்ல வந்து இந்த மஹேந்திரா தார்ல வந்து செம்மையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து வந்து பாருங்க அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 2 உங்களுக்கு வந்து சீட்ஸ் வருது, பின்னாடி 2 சீட்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து 2 டோர் வந்து வண்டிங்க இந்த வண்டி. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு சின்ன யூட்டன் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 டோர் வண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல மட்டும் தான் 2 டோர் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பின்னாடி வந்து ஏறணும் அப்படின்னா வந்து என்ன செய்யணும், இந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிட்டு நீங்கள் வந்து பின்னாடி ஏற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி பாருங்க, பின்னாடியுமே வந்து ஃபுல் பிளாக் தான் இருக்கும். நீங்கள் வந்து பின்னாடி உட்காந்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரக்கா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் கை வைக்கிறக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து கப் ஹோல்டர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த கப் ஹோல்டரில் வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரு ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நல்லா உள்ள இன்பில்ட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. சவுண்ட் அடி பாட்டுலாம் போட்டிங்கன்னா அடி சும்மா
பிரிச்சு உதறதுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து அருமையா இருக்கு. இது போ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஃபேமிலியா வந்து நீங்க ஒரு 4 பேர் டிரைவ் பண்ணி போறீங்க, ஒரு 5 பேர் டிரைவ் பண்ணி போறீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நீங்க அதுல வந்து வச்சுக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உள்ளது வந்து ஈஸியா வந்து ஓப்பனபிள் தான். அது வந்து நம்ம பின்னாடி கூடிய அக்சஸும் வந்து நம்ம வந்து அந்த வண்டி வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இந்த வண்டியோட டோட்டல் இன்டீரியர்ஸ். எல்லாமே சொல்லிட்டோமே. இந்த வண்டி என்ன வருஷம், என்ன மாடல், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க நம்ம அடுத்து வந்து எக்ஸ்டீரியர் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு என்ன ஆஃபர் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. வாங்க அடுத்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ்க்காக உங்களை கூட்டு போறேன். வாங்க எக்ஸ்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து கருப்பு தேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நிறைய பேரோட ட்ரீம் கார் தான் இந்த மஹேந்திரா தார். இதோட எக்ஸ்டீரியர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரு, சிவகாசி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 50 தான் அந்த வண்டியோட நம்பர் பார்த்துக்கோங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான கிரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஹெட் லேம்ப்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. நல்லா ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மையாக இருக்குது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாருங்கள் சின்ன இந்த ஒரு பார்க்கிங் லேம்ப் வித் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்பாக இருக்கட்டும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மையான ஒரு லுக்கில் தான் இந்த தார் வந்து இருக்குது. வாங்க நம்ம அப்படியே இந்த சைடு வந்து பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டயராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18 இன்ச்சு அலாய்வில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டயரோட கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 90% மேலே இருக்குது. ஸோ நீங்கள் டயர்லாம் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. அலாய்வில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்கில் வந்து கிரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் வித் இந்த கிரே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையிலே செம்ம அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரில் ஒரு சின்ன வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வண்டி திரும்பும் போது இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாரோட பேட்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த மிரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தாரோட பேட்ச் வந்து அதிலே வந்து உள்ள வந்து இன்பில்ட்டாக எனேபிள்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது அழகுக்கு மேலே அழகு சேர்க்கும் வண்ணமாக இந்த தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து சைடு எல்லாமே சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குரோம் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வண்டிக்கு வந்து ஒரு செம்மையோ ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டு கூலிங் பேப்பர் கொடுத்துருக்காங்க. கூலிங் பேப்பர் சைடு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கிளாஸுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நைட்டு டிரைவிங்லாம் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டோர் வைசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருக்குது. பின் டயரும் பாருங்கள், இதான் டயரோட கண்டிஷன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 4 வீல் டிரைவ்ன்றனால 4x4 பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த வண்டியோட சேர்ந்து வந்துடுது. அடுத்து வாங்க இதான் வந்து இந்த வண்டியோட பேக் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை கீழே வந்து நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர், அதாவது ஸ்டெப்னு முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஸ்பேர் வீல்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேர் வீலுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த மட்டுக்கு வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பொதுவாக வந்து ஸ்டெப்னு இந்த ஸ்பேர் வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வீல் தான் கொடுப்பாங்க, அலாய் வீல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு தான் சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த தாரில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன ஃபியூயல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீசல் வண்டிங்க. ஸோ டீசலில் வந்து மைலேஜும் நல்லா உங்களுக்கு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணவங்க வந்து இந்த வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவாக் இன்ஜின். ஸோ அந்த ஹவாக்கோட ஹவாக்கோட பேட்சுமே வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆண்டனாவாக இருக்கட்டும், சைடு பேச்சஸாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரண்ட் டயரோட இதாக இருக்கட்டும். ஸோ ஓவரால் அந்த வண்டி தாரை பார்க்கும்போது வந்துங்க லுக் வைஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதாங்க நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 2022 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க. இன்சூரன்ஸுமே இந்த வண்டிக்கு வந்து லைவ்ல தான் இருக்குதுங்க. இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க. இந்த அருமையான தார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் சிவகாசி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபேன்சி நம்பர் வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 14,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கட்டவே கிடையாதுங்க. இது வந்து கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி நல்லா ஓட்டி பாருங்கள். நீங்கள் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்
பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு நல்ல அந்த வண்டியை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்கிட்ட குறைஞ்ச முன்பணம் தாங்க இருக்குது, என்கிட்ட கையில் அவள் இல்லை இருந்தால் கவலை பண்ண அவசியம் கிடையாதுங்க. முன்னணி நிறுவனங்கள், முன்னணி பேங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லோனுமே நம்ம எஸ்டி காசில் அவைல் பண்ணி தராங்க. ஸோ இன்னும் என்னங்க யோசிக்கணும், நல்ல ஒரு செம்மையான வண்டி, செம்மையான நம்பரு, செம்மையான கலரு, செம்மையான ஊரில் செம்மையான கம்பெனியில் வாங்க போகிறீங்க. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம சிவாஸ் எஸ்டி கார்ஸுக்கு வாங்க. இந்த வண்டியை உங்கள் வீட்டுக்குன்னு சொந்தமாக்கி கொள்ளுங்க. இந்த வண்டியை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளுக்கு வந்து பின் பண்ணுங்கள், கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து அனுப்பி விடுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லைவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் லைவோ இல்லாட்டி வந்து ஜூம்லேயோ வந்து நீங்கள் இந்த வண்டி வந்து நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸுமே நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் நிச்சயமாக சந்திக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம பேஜ் நீங்கள் லைக் பண்ணல, ஃபாலோ பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கார் வாங்கணும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுவும் டீசல் கார் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தார் தான் வாங்குவேன் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். Until then, bye from Sestic Cars Bagasi. Bye bye.